வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ஃபேவரேட் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன கிட்டி பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு க்யூட்டாக சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோஸ் பிஸ்கெட் கிடைக்கிது பார்த்திங்களா, நிறைய பிராண்டில் இருக்குது. அந்த பொட்டேட்டோஸ் பிஸ்கெட் வச்சு தான் நம்ம வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதே ரெசிபி வந்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றி தோசா சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோஸ் பிஸ்கெட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம வந்து இப்போ இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த க்ரீன் சட்னி இருந்தால் அதையும் லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பேல்பூரி இல்லை பானிபூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, மசாலா. அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பிஸ்கெட் மேலே வச்சுட்டு இன்னொரு பிஸ்கெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம், பிஸ்கெட் சாண்ட்விச் மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஓம் பொடி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துடலாம். அழகாக சைடில் வந்து அந்த பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த ஓம் பொடி வந்து நமக்கு ஒட்டிடும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து ஒரு வெரைட்டியான ஸ்நாக். இன்னொன்று வந்து எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பிஸ்கெட்டில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் தடவி வச்சிடலாம். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பொட்டேட்டோ மசாலாவை இது மேலே ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட் லேயர் வந்து அந்த பொட்டேட்டோ மசாலாவை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து சாட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் தைப்பூரி பானிபூரிக்கு பண்ணுவோம் பார்த்திங்களா, உள்ள சாட் வச்சுட்டு நீங்கள் வேணும்னா அந்த நமக்கு வந்து அந்த புளிப்பு சாஸ் இனிப்பு சாஸ் இருக்கும் பார்த்திங்களா, புளிப்பு இனிப்பு கலந்து அதை கூட வேணும்னா நம்ம மேலே போட்டுக்கலாம், க்ரீன் சாஸ்லாம். இப்போ வந்து நான் வந்து சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக வெறும் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியனை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி இதையும் இது மேலே அழகாக வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து மாதுளம்பழத்தோட முத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2-3 வந்து நம்ம மேலே அழகாக இந்த மாதிரி வச்சிடலாம். கிட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கடைசியாக மேலே அழகாக வந்து நம்ம ஓம் பொடி தூவி விட்டுட்டோன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொனாக்கோ பிஸ்கெட் 50-50 இப்போ வருது பார்த்திங்களா, அந்த புதினா ஃப்ளேவர் வச்சு அதுலேயும் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோஸ் பிஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் வருது நமக்கு. எல்லாத்துலேயுமே நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான 2 டிஃப்ரெண்ட்டான பார்ட்டி ஸ்நாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கும் இதே மாதிரி வந்து கிட்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.